ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஆல் டைம் ஹைக் நோய் போயிட்டுருக்குங்க. ரெசிஸ்டண்ட் எல்லாம் பிரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. இன்னொன்று ரொம்ப நல்ல நியூஸ் இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டாலர் இண்டெக்ஸ், சில்வர், கோல்டு, பிஜி எலக்ட்ரோப்ளாஸ், லைலாட் மெட்டல், பிஎஸ்சி, மேக்ஸ் ஹெல்த், எலிகான், டாரில், பிஎல்எஸ், நாவா லிமிடெட், சர்தா எனர்ஜி, ஹெச்பிஎல், நியூஜென், கிராவிட்டா, ஜூபிலண்ட் ஃபுட், சிஎன்ட், டிஎல்எம். அது எனக்கு பார்த்து அந்த ஸ்டாக்கை கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டாக்கை பற்றியும் பார்க்கலாம். ஷேர் இண்டியா, ஃபினோலெக்ஸ் கேபிள், இது எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரிசல்ட் இப்படி செக் பண்ணுறன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். டாலர் கீழே இறங்கிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு நல்ல நியூஸ், அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு நல்ல நியூஸு, அதை பற்றியும் பார்க்கலாம். டோட்டலாக 16 ஸ்டாக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு டெலகிராம் குரூப் இருக்குது, டெலகிராம் சேனல் இருக்குது. இணையாதவங்க இணைச்சிங்க, நிறைய டிஸ்கஷன்ஸ் அதில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு அனதர் சேனல் இருக்குது. ஸோ எல்லா வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயும் ஒரு மெசேஜ் பின் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிஃப்டி இன்றைக்கி 25,745 இந்த டைமில் நான் சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி, அதாவது இந்த வருஷத்தோட ஹைக்கு போயிட்டுருக்கு. நல்ல ஒரு ரேஞ்சு. ஓவரால் குளோபல் மொமெண்டம்லாம் நல்லா தான் இருக்குது. இன்னொன்று திவாலிக்காக ஏறுதான்னு தெரில, மேபி இது ஃபேக்காக இருந்தாலும் பிரச்சனை தான். பட்டு நிறைய ஸ்டாக்ஸ் மேலெல்லாம் அந்தளவுக்கு ஏறலை. பட் நிஃப்டி நல்லா மேலே ஏற்றி விட்டுருக்குறாங்க. சப்போஸ் இது புல்லிஸாக இருந்துச்சுன்னா எல்லா ஸ்டாக்குமே வரும் நாட்களில் பயங்கரமாக மேலே போகும். அதுக்கு சான்ஸ் இருக்குது. 26,000 மேலேயே போகும் நிஃப்டி, சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது இப்போது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டையும் தாண்டிடுச்சு. இதுக்கப்புறம் இருக்கிறது ஒரே ஒரு ரெசிஸ்டண்ட் தான். ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி ட்ரேட் ஆகணும். பட் நல்ல புள்ளி சென்டிமெண்ட்டில் இருக்குது மார்க்கெட்டு. யூஎஸ் டாலர் இதுதான் இன்றைக்கி இருக்க குட் நியூஸு. 97.7க்கு வந்திருக்கு டாலரு. ஸோ இது இன்னும் கீழே வந்துச்சுன்னா, டாலர் வீழ்ச்சி ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு பயங்கரமான புள்ளி சென்டிமெண்ட் வரும். 96 வந்துச்சுன்னா ஆல் டைம் ஹையெல்லாம் கடந்து போயிட்டுருக்கும் நம்ம மார்க்கெட்டு. ஸோ அது நான் அப்படி பார்க்குறேன். இது பார்க்கலாம் எப்படி எந்த அளவுக்கு இது போகும்னு. சில்வர் பீஸுமே இன்றைக்கி நேற்று குறைஞ்சதை விட இன்றைக்கி கொஞ்சம் மேலே தான் ஏறி இருக்குது. மேபி நிறைய பேர் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று கீழே இறங்கியிருக்கு, அதனால் சின்ன ஒரு ரீபவுண்ட் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. பட் இன்னுமே ரிஸ்க்கு தான். ஒரு 152 வந்தால் கூட நல்ல ஒரு ஸ்மாலாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்ட்ரு ஆகலாம், அவ்வளோதான். அது ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜ்லாம் வரணும்னா 115 வரணும். இது நான் சூப்பர் ட்ரெண்டை வச்சு சொல்கிறேன், 152. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணால் கூட ஓகே. இப்போதைக்கெல்லாம் ரிஸ்க்கு தான். கோல்டு ஆல்ரெடி ரேலி போயிட்டுருக்கு மேலே. ஆக்சுவலாக சில்வர் ஏறின மாதிரி கோல்டு ஏறும்னு எனக்கு தோணுது. ஏன்னா சில்வர் ஆல்ரெடி நல்ல ஹையில் போயிடுச்சு. இந்த 1 மந்த்தில் நல்ல ஒரு ஹை. ஸோ கோல்டுமே ஆல்ரெடி மேலே தான் போயிட்டுருக்கு. இன்றைக்குமே நல்ல ரேலி இருக்குது. ரெண்டுமே வாங்க முடியாது இப்போதைக்கு. லைலாட் மெட்டல், ஆக்சுவலாக இந்த 3 ஸ்டாக்கை பற்றி நான் சொல்லணும். 3 ஸ்டாக்கை பற்றியும் நான் டெலகிராம் சேனலில் சொன்னேன் இன்றைக்கி. ஆக்சுவலாக நம்ம 200 டே மூவிங் ஆவரேஜ் பார்த்து வாங்கினோம். நான் லைலாட் மெட்டல் வச்சுருக்கேன், பிஎஸ்சி வச்சுருக்கேன். நம்ம ரெக்கமெண்ட் பண்ணது ரெக்கமெண்ட் இல்லை, நான் சொல்கிறேன் இந்த மாதிரி டயத்தில் நான் வாங்குகிறேன் அப்படின்னு. ஸோ அதை பார்த்துட்டு மேக்ஸ் ஹெல்த் வாங்கியிருக்காங்க. ஸோ அது இவங்களுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த மேக்ஸ் ஹெல்த் 100 டே மூவிங் ஆவரேஜ் விட மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் கூட வெயிட் பண்ணலாம். என்கிட்ட கேட்டால் மார்க்கெட் புல்லிஸில் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் தான் எனக்கு தோணுது. ஒரு 1240 அந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு புல் ரன் இருக்கும்னு எனக்கு தோணுது வச்சுருந்தா. இது லார்ஜ் கேப் கம்பெனி மேக்ஸ் ஹெல்த்து. லைலாட் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு தான் இருக்கும். மிட் கேப்பு அதுவுமே ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது. இன்றைக்குமே கேட்டாங்க டெலகிராமில் வாங்கலாமா அப்படின்னு. நல்ல ஒரு ரேஞ்ச் தான். இது கீழே இருக்கும்போது வாங்கியிருந்தால் கூட நல்ல ஒரு ரேஞ்ச் தான். பிஎஸ்சி நம்மளும் வச்சுக்கிட்டு தான் இருக்கும். பட் இப்போதைக்கு என்ட்ராலாம் முடியாது. பிஎஸ்சி மேக்ஸ் ஹெல்த்து என்ட்ராக முடியாது. நான் இது 3 ஸ்டாக் எதுக்காக சொல்கிறேன்னா, 200 டே மூவிங் ஆவரேஜில் நம்ம சொன்னோம் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. அப்போ என்ட்ராகணுங்க. நான் 2 ஸ்டாக் வச்சுருக்கேன், எனக்கு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. அடுத்து பிஜி எலக்ட்ரோப்ளாஸ்ட். இந்த கம்பெனி பற்றி நிறைய பேர் கேட்டாங்க, பட் இப்போ கேட்கல. ஆக்சுவலாக இது ஒரு ரெசிஸ்டன்ட்டில் இருக்குது. இது ஒரு 600 தாண்டிச்சுன்னா நல்ல ஒரு புல் ரன் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது ஒரு நியூஸ்க்காக கீழே இறங்குச்சு. இது சூப்பரான கம்பெனி, ஸ்மால் கேப் தான். இவங்க ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங், அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் சர்வீஸு இந்த மாதிரி செக்மெண்ட்டில் இருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனி. ஸோ இது நல்ல ஒரு கம்பெனி. இப்போதைக்கு என்ட்ரு ஆகலாம்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் கீழே இருக்கும்போது என்ட்ரு ஆகிருக்கணும். 520 500 ரேஞ்செலாம் நான் நிறைய வீடியோவில் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். பட் அந்த டைமில் என்ட்ரு ஆகாதவங்க இது பிரேக் ஆச்சுன்னா நிறைய பேர் ஸ்விங்குக்காக ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைமில் மார்க்கெட் அந்த ப்ரைஸ் மேலே ரொம்ப அதிகமாகும். அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எலிகான் இந்த கம்பெனி இன்டர்நேஷ்னல், எனக்கு ஃபுல் நேம் நான் எடுக்கலை. எலிகான் இந்த கம்பெனி மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் இந்த செக்மெண்ட்டில் இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் கியர்டு மோட்டார்ஸ், மைனிங் எக்யூப்மெண்ட், கேஸ்டிங் ப்ராசஸ் இந்த மாதிரி ஒரு கம்பெனியாக இருக்குது.
இதோட பிஸ்னஸ் இருக்குது. ஸ்மால் கேப் தான். இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது. ஸ்விங்குக்காக ட்ரை பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணுவாங்க நிறைய பேர். இவங்க வந்து ஒரு ஹை வால்யூம் நடந்திருக்கு மார்க் பண்ணுற மாதிரிங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் அதே லெவலுக்கு வந்திருக்கு. இன்னொன்று இப்போதைக்கு வாங்கினா சப்போஸ் கீழே இறங்குனா இதை வந்து நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணலாம். எப்படின்னா 400 வரும்போது எகெயின் நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா 450 வரும்போது கூட ஆவரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் அது பிரேக் ஆகி கீழே வந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ட் இப்போ வந்து ஒரு சப்போர்ட் லைனில் இருக்குது. மேலே போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டு. சப்போர்ட் கீழே வந்துச்சுன்னா கீழே வந்துச்சுன்னா பட் இது வந்து இப்போ நல்ல ஒரு ரேஞ்சு தான் எனக்கு தோணுது. ஏன்னா மார்க்கெட் வந்து புள்ளி சென்டிமெண்ட்டில் இருக்குது. அதை வச்சு நான் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குறாங்க வாங்கலாமா, இது வாங்கலாமா, அது வாங்கலாமா. ஸோ இந்த மாதிரி நல்ல கம்பெனியை பார்த்துட்டு வாங்குங்க. அதான் என்னோட ஒரு சின்ன அட்வைஸ். BLS இன்டர்நேஷ்னல் இந்த கம்பெனி வந்து நேற்று கூட இந்த வீடியோவில் சொன்னோம். நிறைய பேர் வந்து கீழே போகும்போது செல் பண்ணிடலாமா, இதுக்கப்புறம் ரீபவுண்ட் ஆகுமா அப்படிலாம் ஒரு டவுட்டாக கேட்டாங்க. நல்ல கம்பெனி எப்பயுமே ரீபவுண்ட் ஆயிரும். இது இந்தளவுக்கு இவ்வளவு சீக்கிரமாக ரீபவுண்ட் ஆகுன்னு எனக்கு தெரியாது. யாருமே சொல்ல முடியாது. ஸோ இது வந்து பயங்கரமான ரீபவுண்டு. ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து டெண்டரில் இருந்து அவங்க வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று நேற்று அதேமாதிரி சைனாக்கு ஏதோ இவங்க வந்து பாஸ்போர்ட் சர்வீசஸ் பண்ணுறதுக்காக இவங்க BLS தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நடைமுறைக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது வந்து NRI பாஸ்போர்ட்டிங் சர்வீஸ் இவங்க தான் இருக்காங்க. UAEலையும் அவங்க தான் இருக்காங்க. கல்ஃப்லேயும் நிறைய கண்ட்ரீஸில் இவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கம்பெனி. ஸோ நம்ம அந்த 280 அந்த ரேஞ்சில் வாங்கினவங்க இப்போ என்ன மாதிரி ப்ராஃபிட்டில் இருக்காங்கன்னு பார்த்துங்க. நம்ம குரூப்லேயே நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க டெலகிராம் குரூப்பில். அடுத்து வந்து டேரில் இந்த கம்பெனி வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். ஒரே ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்விங்குக்காக ட்ரை பண்ணுறவங்க ஒரு 5% 10% ட்ரை பண்ணுறவங்க இது வந்து மேபி ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கீழே வந்துச்சுன்னா நீங்கள் 400 நல்ல ஒரு ஆவரேஜ் ரேஞ்சாக இருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ வந்து சப்போஸ் வாங்கிட்டீங்க இந்த சப்போர்ட் லைனில், சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா 400 வரும்போது நீங்கள் ஆவரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்விங் கிடைக்கும். அதை வச்சு சொல்கிறேன். இன்னொன்று இதை ஷார்ட் டேர்மாக கன்வெர்ட் பண்ணலாம். நல்ல ஒரு கம்பெனி, நம்மளும் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம். இவங்க வந்து மேனுஃபேக்சர் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் இருக்காங்க. ஸ்மால் கேப் தான். அடுத்து வந்து நாவா லிமிடெட் இந்த கம்பெனியும் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. பட் சூப்பரான ஒரு கம்பெனி. இவங்க வந்து ஒரு 100 day மூவிங் ஆவரேஜ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் இதை விட இன்னும் கீழே வந்துச்சுன்னா நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். 532 வந்து நல்ல ஒரு ரேஞ்சாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் இது வந்து RSI வந்து 30 இருக்குது. அதனால தான் நான் இதை ஸ்க்ரீன் பண்ணேன். இவங்க வந்து அலாய் மேனுஃபேக்சரர் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா. ஓகே, இவங்க வந்து சவுத் ஈஸ்ட் ஆசியா அண்ட் ஆப்ரிக்கா இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு. பட்டு ஆப்ரிக்கா வந்து இப்போ நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ அங்கே போயிட்டுருக்காங்க. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். இந்த கம்பெனி அவங்களுக்கு அதாவது ஆப்ரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நல்ல ஒரு பெட்டரான பொசிஷனில் வர சான்ஸ் இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் நான் ஸ்க்ரீன் பண்ணேன். இன்னொன்று ப்ரைஸ் வந்து இன்னும் கூட கீழே வரணும். 530 560 வந்தால் கூட ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது. அடுத்து வந்து சர்தா எனர்ஜி இந்த கம்பெனி வந்து ஸ்மால் கேப் தான். மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஃபெரோ அலாய்ஸ். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்காங்க. இவங்களை பற்றி நான் இன்றைக்கி டெலகிராம் சொல்லியிருந்தேன். ஒரு 500 அந்த ரேஞ்ச் வந்தால் நல்ல ஒரு என்ட்ரியாக இருக்கும்னு. எதுக்காகனா இவங்க வந்து ஒரு அந்த டைமில் ரிசல்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு புல் ரன் கொடுத்தாங்க. நம்ம அதை பற்றி பேசிட்டு தான் இருந்தோம். 450 பிரேக் போச்சுன்னா நல்ல ஒரு ஹை போகும் அப்படின்னு. பட் 450 பிரேக்கே ஆகலை. அது ஓப்பன் ஆகும்போதே அப்பர் சர்க்யூட் அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதனால் நம்ம என்ட்ராக முடியலை. ஸோ இது இப்போதைக்கு நான் சொன்னேன்னா இது நல்ல கம்பெனி, நான் ட்ராக் பண்ணி தான் இருக்கேன். 500 ரேஞ்சு வந்துச்சுன்னா என்ட்ராகலன்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நியூஜென் இந்த கம்பெனி வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி மேலே போகும்போது கேட்டாங்க. ஆக்சுவலாக மேலே போகும்போது எல்லாருமே பயப்படுறாங்க, வாங்கணும்னு நினைக்கிறாங்க. கீழே வரும்போது எல்லாருமே பயப்படுறாங்க. ஆக்சுவலாக நல்ல கம்பெனினா கீழே வரும்போது பயப்படாமல் வாங்கணும், அவ்வளோதான். அதுதான் இன்வெஸ்டர். மேலே போகும்போது நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ணணும். இப்போ நான் வந்து எதையுமே வாங்கலை, எந்த ஸ்டாக்குமே வாங்கலை, ஆவரேஜ் பண்ணல, எதையுமே விற்கலை. ஏன்னா மார்க்கெட் வந்து புல் ரன்னில் இருக்குது. இது எவ்வளோ தூரம் மேலே கூட்டி போவான்னு தெரில. ஏன்னா அது புள்ளி சென்டிமெண்ட்னா அது எங்கே வேணாலும் போய் நிற்கும். அதுக்கப்புறம் தான் கீழே வரும். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. நான் எதையுமே வாங்கலை. பட் நீங்கள் வாங்கணும்னு கேட்டதுனால இந்த வீடியோ ஃபுல்லாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நியூஜென் இந்த இந்த கம்பெனி வந்து சாஃப்ட்வேர் சர்வீஸில் இருக்காங்க. பட் இது வந்து இப்போயுமே ஓகே தான். இவங்க கொஞ்சம் நாளாக ப்ரைஸ் ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாம், இதுக்கப்புறம் மேலே போகும். நம்மளுமே வச்சுக்கிட்டு இருக்கோம் 10% நெகட்டிவில். கிராவிட்டாவே நெகட்டிவில் இருக்குது. நல்ல ஒரு ரேஞ்சு. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது. HPL என்ஜின் இந்த கம்பெனி பற்றி இன்றைக்கி கூட பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரு 540 சொன்னேன். ஆக்சுவலாக 550 அந்த ரேஞ்சில் வந்து என்ட்ரு ஆகணும்னு நான் இருந்தேன் ஆகஸ்ட்டில். பட் VBL வந்து எனக்கு பெனிஃபிட் தரல அந்த டைமில். ஒரு 2% 3% பாசிட்டிவில் இருந்தது. கொஞ்சம் அதிகமாகும்னு வெயிட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் தரல. இது அதுக்கப்புறம் மேலே ஏற்றிட்டாங்க. டபுள் டிஜிட், அதாவது டபுளாக
550ங்கிறது இப்போ 1000க்கு மேலே போயிடும் போல், 4 டிஜிட்டுக்கு போயிடும் போல். ஃபியூச்சர் நல்லா இருக்குது ஸ்டாக்கு. பேட்ரி EV செக்மெண்ட்டில் இருக்காங்க. பேட்ரி தான் அவங்க மெயினான பிஸ்னஸ்ஸு. இந்த கம்பெனி வந்து பாருங்கள் 5 வருஷம் ரிட்டர்ன்ஸ் வந்து 5600% கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான ரிட்டர்ன். லாஸ்ட் 3 மந்த்ஸ்லேயே இவங்க வந்து எவ்வளோ பர்சன்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட அதோட ப்ரைஸ் வந்து டபுள் ஆக போகுது. அடுத்து வந்து ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ். இந்த கம்பெனியை பற்றி கேட்டிருந்தாங்க. மார்க்கெட் கேபிள் வந்து 39,000 கோடி. ஸ்டாக் பி வந்து 149 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 341 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 597. இண்டஸ்ட்ரி வேல்யூ 77 இருக்குது. இவங்க வந்து ஓவர் வேல்யூட தான் காமிக்கிறாங்க. இவங்களோட ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் வந்து 67% மேலே போகுன்னு சொல்கிறாங்க. 13% டவுன் ஆக சான்ஸ் இருக்குங்காங்க. மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரொமோட்டர் வந்து எக்ஸிட் ஆங்க. இது வந்து நெகட்டிவ். இன்னொன்று 5 வருஷம் ரிட்டர்ன்ஸ் வந்து பெருசாக ஒன்றும் கொடுக்கல. 28% தான் கொடுத்துருக்காங்க. இவங்களோட பிஹெச் ரேஷியோ நெகட்டிவாக இருக்குது. டெப்ட் டு எக்யூட்டி அதுவுமே அதிகமாக இருக்குது. 1க்கு கீழே தான் இருக்கணும். டெப்ட்டு வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்குது 3 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்து நெகட்டிவ் தான். இந்த கம்பெனியில் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது. ப்ராஃபிட்டபிலிட்டி டிக்ளைனாக இருக்குது. அதுக்கப்புறம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இம்பேக்டாக இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனான்சியல் நல்லா இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷன் மார்க்கெட் கான்ஃபிடென்ஸ் வந்து நல்லா இருக்குங்கிறாங்க. பட் என்கிட்ட கேட்டால் இது வந்து நல்ல ஒரு லோ ரேஞ்சில் தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட் கம்பெனி செக்மெண்ட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்குங்க. இது வந்து பெருசாக ஒன்றும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. ஸோ அதை தான் நான் மெயினாக சொல்ல வர்றேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். CNDLN இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த கம்பெனி நான் பார்க்குற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியுது. நிறைய பேர் வந்து கொஞ்சம் நல்ல கம்பெனி லோ ரேஞ்சில் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க. மார்க்கெட் கேபிட்டல் 3500 கோடி இருக்குது. ஸ்டாக் பி வந்து 42 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 35 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 442. இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ 288. ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்து பாருங்கள் ப்ரைஸ் வந்து நல்லா பாட்டமில் இருக்குது. பட் ரிட்டர்ன்ஸ் வந்து பெருசாக கொடுக்கல. இருந்தாலும் இவங்க பிஸ்னஸ் வந்து இன்டகிரேட்டட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ். ஸோ இவங்க வந்து எப்படி சொல்கிறேன்னா 2023 ஜூலையில் தான் உள்ளே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் IPOவில். ஸோ அதே ப்ரைஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மேபி உங்களுக்கு இது வந்து 50-50 தான். லக் இருந்துச்சுன்னா இது வந்து ஹையஸ்ட்டாக போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து டிஃபென்ஸ்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெவென்யூஸ் டிக்ளைன் அது வந்து ரெவென்யூ வந்து டிக்ளைன் ஆகிருக்கு டிஃபென்ஸ் செக்மெண்ட்டில். இருந்தாலும் டிஃபென்ஸுக்கு பண்ணுறாங்க அது ஒரு வேர்டுக்காகவே இந்த ப்ரைஸ்லாம் ஏற்றுவாங்க. சப்ளை செயின் இது மாதிரி அது வந்து நெகட்டிவ் தான். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் வந்து ஸ்ட்ராங் ஆர்டர் இன்டேக் அண்ட் பேக்லாக் க்ரோத் இதெல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இயர் ஹோல்டு பண்ணி பாருங்கள். என்னோட சஜஷன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஓகே. ஃபியூச்சர் வந்து நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த ஒரு டிஃபென்ஸ்க்காக பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லா கண்ட்ரீஸுமே டிஃபென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வச்சு சொல்கிறேன். ப்ரைஸ் வந்து 24% மேலே போகுன்னு சொல்கிறாங்க. இவங்களோட டெப்ட் வந்து 211 கோடி இருக்குது. ஸோ இப்போ 2023 தான் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ டெப்ட் எக்யூட்டி 0.21 இருக்குது. ஓகே தான். அதாவது கொஞ்சம் ஓவர் வெல்டாக இருக்குது. பட் ப்ரைஸ் வந்து நல்லா பாட்டமில் தான் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் பஃபர் அமௌண்ட் வச்சுக்கிட்டு. ஆல்ரெடி கீழே தான் இருக்குது அந்த ப்ரைஸு. ஃபினோலெக்ஸ் கேபிள் இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. கேபிள் செக்மெண்ட்டில் இருக்காங்க. இந்த கம்பெனி நான் பார்த்த வரைக்கும் ஆக்சுவலாக ரிட்டர்ன்ஸ் பெருசாக ஒன்றும் கொடுக்கல. 189% தான் கொடுத்துருக்காங்க 5 இயர்ஸில். ஸோ அது ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக வேணும். நிறைய பேர் கேட்குறாங்க இதை வாங்கலாமா அப்படின்னு. நான் வந்து ஜஸ்ட் ரிவ்யூ சொல்லிடுறேன். ஸ்டாக் பி வந்து 21 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 23 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து இவங்க வந்து கொஞ்சம் அண்டர் வேல்யூடாக காமிக்கிறாங்க. ஓகே அண்டர் வேல்யூடு இல்லை. ஓகே அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. ஒரு வாங்கணுன்னா ஒரு 600 அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் சொல்லுவேன். பிஜி ரேஷியோ 2 இருக்குது. ஸோ கொஞ்சம் அதிகம் இது. டெப்ட் வந்து 8 கோடியிலேருந்து 20 கோடியாக இருக்குது. இது வந்து டபுளாக இருக்குது. இது கொஞ்சம் நெகட்டிவ் தான். ROE எல்லாமே நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். இவங்கள்ட்ட இருக்க ப்ரைஸ் வந்து 57% மேலே போகுன்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இது நெகட்டிவ். அதுக்கப்புறம் மார்ஜின் ப்ராஃபிட்டபிலிட்டி ரிஸ்க் இருக்குங்கிறாங்க. அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் டு காம்படிட்டர்ஸ். ஓகே இவங்களுக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் கேபிள் செக்மெண்ட்டில் நிறைய காம்படிட்டர் இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட அட்வர்டைஸிங் ப்ரொமோஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் அதிகமாக இருக்குங்கிறாங்க. இவங்களோட பாசிட்டிவ்னா ஆப்ரேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் கேபிள் செக்மெண்ட் அது நல்லா இருக்குங்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபைபர் பிஸ்னஸ் நல்லா இருக்குங்கிறாங்க. இது வந்து மந்த்லி டைப் ஃப்ரேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் பார்த்துட்டு முதலீடு பண்ணுங்கள். பட் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இல்லாதனால நான் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். நான் வந்து ட்ராக் பண்ணலை.
அடுத்து வந்து ஷேர் இந்தியா, இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்து ஒரு லாஸ்ட் 3 டேஸாக நல்லா மேலே போயிட்டுருக்கு, இப்போ வாங்கலாமா, இந்த மாதிரி தான் நீங்கள் மாட்டிக்காதீங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ப்ரோக்கரேஜ், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்கரேஜ் இதில் இருக்காங்க பிஸ்னஸ்ஸு. நல்ல ஒரு புல்லிஷ் ஃபார்மில் தான் இருக்குது, நல்ல வால்யூம் நடந்திருக்கு. இருந்தாலும் இவங்க ரிட்டர்ன்ஸுமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு மேலே போய் நிற்கும்னு தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறது நல்லது. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 4000 கோடி இருக்குது. இவங்கள்ட்ட வந்து டெப்ட்டு வந்து அதிகமாக இருக்குது. 3 இயர்ஸில் 200 கோடி இருந்தது, 500 கோடியாக மாறி இருக்குது. பட் டெப்ட் ஈக்விட்டி பிஜி ரேஷியோ நல்லா தான் இருக்குது. சேல்ஸ் க்ரோத் வந்து நெகட்டிவாக இருக்குது, அதை நீங்கள் பார்க்கணும். இன்னொன்று இதில் பெருசாக நான் ஒன்று பார்த்தேன், மார்க்கெட் ஷேர் இருந்தும் இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே தான். ஹை ப்ளஸ்ட் ப்ரொமோட்டர், ரீட்டைலும் இன்க்ரீஸ் ஆகுது. இது ரெண்டுமே பயங்கரமான நெகட்டிவ் இந்த கம்பெனிக்கு. ஹை ப்ளஸ் ப்ரொமோட்டர்னால் அவங்க ப்ரொமோட்டர் வந்து அவங்க ஹோல்டிங்ஸை வச்சுட்டு கடன் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம கொஞ்சம் பார்த்துருக்குது நல்லது. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ளைன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரெகுலாரிட்டி சேலஞ்சஸ் இருக்குது. கன்சர்ன்ஸ் ஓவர் ப்ரொமோட்டர் ஷேர் வந்து ரிடக்ஷன் ஆகுதுங்கிறாங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பிரச்சனை. பாசிட்டிவ்னு சொன்னீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. க்ரோத்தின் அதாவது இவங்க வந்து எம்டிஎஃப் நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, கடன் புரோக்கர்கிட்ட கடன் வாங்கி நம்ம ஸ்டாக் வாங்கலாமா, அதில் வந்து இவங்களுக்கு க்ரோத் இருக்குங்கிறாங்க. பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். என்கிட்ட கேட்டால் ப்ரைஸ் வந்து மேலே இருக்குது, வாங்குறதுனா கொஞ்சம் கீழே வரட்டும். அட்லீஸ்ட் ஒரு 160க்கு கீழே வந்தால் கூட நல்ல ஒரு இதாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால். நான் இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வாங்க மாட்டேன். சேல்ஸ் க்ரோத்து -15 இருக்குது. நம்ம வந்து க்ரோத்தில் தான் முதலீடு பண்ணணும். பட் டெப்ட் ஈக்விட்டி பிஜி ரேஷியோ நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது, அது மட்டும் பாசிட்டிவ் இந்த கம்பெனிக்கு. அடுத்து வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், எப்படி வந்து ரிசல்ட் செக் பண்ணோம் அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு வந்து என்எஸ்சி வந்து சில சமயம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது, எனக்கு வந்து ப்ராப்பராக கிடைக்காதீங்க. ஸோ மணி கண்ட்ரோலில் நான் பார்ப்பேன். மணி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜஸ்ட்டு கூகுளில் வந்து அப்கமிங் ரிசல்ட் கேலண்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். மணி கண்ட்ரோல் அப்படின்னு போட்டிங்கன்னா ஜஸ்ட்டு டைப் பண்ணாலே வந்துடும். அதை கிளிக் பண்ணால் இதில் வந்து நீங்கள் பாருங்கள், இன்ஃபோசிஸு, எட்டர்னல், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ரிசல்ட் கொடுத்துருக்கதா வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் ட்ரேட் ஆகுது, இது எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ என்எஸ்சியில் இன்னும் கூட டீட்டெயில்டாக இருக்கும், அது நீங்கள் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதை என்னால் எடுக்க முடியல. நண்பர்கள் நிறைய பேர் குரூப்பில் இருக்காங்க. ஸோ அவங்க நீங்கள் வந்து அதை கமெண்ட் பண்ணலாம் என்எஸ்சி வச்சு. ஏன்னா எனக்கு இந்த என்எஸ்சி வந்து இதில் ஓப்பன் ஆகலை. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.